சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது, இந்த வாரம் பொங்கல் விருந்தாக திரைக்கு வந்திருக்கிற படம் வா வாத்தியார். வா வாத்தியார். எம்ஜிஆர் அவரை தான் நம்ம வந்து வாத்தியார் அப்படின்னு சொல்லுவோம். அவர் இறந்துன்னு சொல்லக்கூடாது, மறைந்து. ஏன்னா அவர் மறைந்தாலும் அவர் புகழ் இன்னை வரைக்கும் மறையல. இந்த 17 ஜனவரி 17 அவருடைய ஒரு பிறந்த தினம். அதில் வந்து நம்ம வந்து அவரை மீண்டும் ஞாபகத்துக்கு கொண்டு வந்தோம் இல்லைங்களா. அந்த டயத்தில் இந்த படம் வெளிவந்திருக்குது. இந்த பொங்கலுக்கு சிவகார்த்திகேயன் நடித்து கலைஞர் வந்து வசனம் எழுதி அன்னைக்கு சிவாஜி நடித்த பராசக்தி ரீரிலீஸ்னா கார்த்தி மூலயமா பாருங்க, அதுவும் கார்த்தி இதுவும் கார்த்தி. அங்கே கலைஞரோட பராசக்தி பெயரில் ஒரு படம் உருவாகி அதில் சிவகார்த்திகேயன் நடிச்சிருந்தாரு. இங்கே வா வாத்தியார் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆராகவே கார்த்தி சிவகுமார் நடிச்சிருக்கிறாரு. என்ன கதை என்ன களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆரோட தீவிர பக்தர் வந்து கார்த்தியோட அப்பா கேரக்டர்ல நடிச்சிருக்கிற ராஜ்கிரண். அவர் வந்து எம்ஜிஆர்னாலே அப்படியே வந்து ஒரு படத்தை அத்தனை முறை பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர் அவரு. அதே மாதிரி அவருடைய நண்பர் ஆனந்தராஜ், இவங்க 2 பேரும் எம்ஜிஆர் படங்களை போட்டி போட்டு பார்ப்பாங்க. இப்போ கார்த்தி வந்து இதனால எம்ஜிஆர் மேல பக்தியை ஊட்டி ஊட்டி வளர்க்கப்படுறாரு. கார்த்தியோட அப்பா PL தேனப்பன், தயாரிப்பாளர் PL தேனப்பன், நல்ல நடிகராகவும் இருக்கிறார் இப்போ அவரு. ஆனால் வந்து தாத்தா வளர்ப்பு ராஜ்கிரண், தாத்தாவோட ராஜ்கிரனோட வளர்ப்புல கார்த்தி எம்ஜிஆர் ரசிகராகவே இருக்கிறாரு, வெறியரா மாறுறாரு. ஒரு கட்டத்துல எம்ஜிஆரை தாண்டி நம்பியாரையும் காதலிக்க ஆரம்பிக்கிறாரு கார்த்தி. ஏன் கார்த்தி அப்படின்னா அதுதாங்க கேரக்டர். கார்த்தியை ஒரு நல்ல படிப்பு படிக்க வச்சு நேர்மையா ஒரு போலீஸ் வேலை வாங்கிடணும் அப்படின்றது ராஜ்கிரனோட லட்சியமா இருக்குது. ஏதோ ஒரு ரூட்ல போலீஸ் வேலை வாங்கி உள்ள போறாரு கார்த்தி. இந்த விஷயங்கள் தாத்தாவுக்கு தெரியாது. இந்த விஷயங்கள் ஒரு நேர்மையான போலீஸா கார்த்தி இருக்கிறாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறாப்புல தாத்தா ராஜ்கிரண். ஆனா அங்க லஞ்ச லாவணிய பெருவழியா சுத்திட்டு இருக்கிறாரு கார்த்தி. ஒரு கட்டத்துல இந்த உண்மை ராஜ்கிரனுக்கு தெரிய வருது. அதுல துடிச்சு போறாரு. காசு கொடுத்துதான் வேலை வாங்கினீங்களா பாவிகளைங்கிற ரேஞ்சில துடிச்சு போறவரு அப்படியே இறந்தும் போறாரு. நான் நினைச்ச மாதிரி இல்லையே பேரன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் கேள்விப்படுற கார்த்தி தாத்தாவை பார்க்க ஓடோடி வர்றாரு. தாத்தா இறப்புக்கு அப்புறம் இனி நேர்மையாயிருந்தோம், தாத்தா நம்மளாலதான் அப்படி இறந்து போயிட்டார், நம்மளை எம்ஜிஆர் மாதிரி வழக்கம் நினைச்சு நம்ம நேர்மைக்கு முரணா நடந்துக்கிறோமேன்ட்டு நேர்மையாக துடிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இந்த படத்துல ஒரு கதை, ஒரு மஞ்சள் முகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பு ஆளும் வர்க்கத்தை அதிகார வர்க்கத்தெல்லாம் சில வீடியோக்களை எடுத்து வச்சுட்டு மிரட்டுது. என்ன வீடியோங்கிறத நம்ம கடைசி வரைக்கும் காமிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா அந்த அதிகார வர்க்கம் CM வரைக்கும் மிரட்டுறாங்க. இதுல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஃபாரினோட சேர்ந்து செய்யறதா இருந்த ப்ராஜெக்டை கவர்மெண்ட் வந்து கேன்சல் பண்ணிடுது. இதுல அந்த ஃபாரினுக்கும் இங்க அரசாங்கத்துக்கும் புரோக்கரா இருக்கிற சத்யராஜ் பெருசா பாதிக்கப்படுறாரு. அவரு எப்படியாவது எனக்கு இந்த மஞ்சள் முகம் கும்பலை ஒழிச்சு விடுங்க, என் காசு அப்பதான் ரிட்டர்ன் கிடைக்கும், இல்லைன்னா வந்து இந்த ப்ராஜெக்டும் கேன்சல் ஆகி எனக்கு பல கோடி ரூபா லாஸ் ஆகுது அப்படின்னு முதல்வர்கிட்ட கேட்கிறாரு, கெஞ்சுறாரு. அப்போ வழியே உள்ள போற கார்த்தி, இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணா 10 லட்ச ரூபா கொடுப்பீங்களா இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சா, நான் உள்ள வரேன்ட்டு அவரா உள்ள வந்து இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சவரு கொஞ்ச காலத்திலேயே தன் தாத்தாவோட எம்ஜிஆர் விருப்பத்திற்காக நல்லவரை மாறிடுறாரு இல்லையா. அப்போ அந்த கும்பலை போலீஸ் கஸ்டடியிலேருந்து தூக்கிட்டு போய் தனியா வச்சு அவங்கள வேற மாதிரி அவங்க மூலயமா அரசாங்கத்தையே ஆட்டி படைக்கிறாரு. இதுல சத்யராஜுக்கு பாதிப்பு, இது இல்லாம முதல்வரா இருக்கிற அந்த கேரக்டருக்கு பாதிப்பு, இப்படி ஒருத்தருக்கும் பாதிப்புகள் ஏற்படுது. இப்போ கார்த்தி கொஞ்ச நேரம் நல்லவராகவும் கொஞ்ச நேரம் கெட்டவர், பகல்ல கெட்டவராகவும் கெட்ட போலீஸாகவும், ராத்திரியில நல்ல எம்ஜிஆராகவும் மாறி வராரு. இந்த வேஷம் எத்தனை நாளைக்கு வெளியில தெரியாம இருந்தது. கார்த்தி பிடிச்ச குற்றவாளிகள் தப்பிக்கவே கவர்மெண்ட்டுக்கு இவர் மேல வந்து சந்தேகம் வருது. அந்த சந்தேகம் என்னெல்லாம் பண்ணுது, கார்த்தி அதுல இருந்தெல்லாம் எஸ்கேப் ஆகி அந்த மஞ்சள் முகங்கிற நீதிக்கும் நேர்மைக்கும் போராடுற அந்த குரூப்பை வந்து கலந்து பண்ணாரா, தானும் காத்து கொண்டாரா அப்படிங்கிறத வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் எம்ஜிஆர் பாணியில சொல்றேன்னு சொல்லி முன்பாதி கொஞ்சம் எம்ஜிஆரை இவங்க நல்லதா சொல்லியிருக்காங்களா
கிண்டல் அடிக்கிறாங்களா அப்படிங்கிற லெவல் யோசிக்க வச்சாலும் பின்பாதியில கார்த்தி எம்ஜிஆராகவே இருக்கிறாரு. அதுவும் போலீஸார்ன்ட்டு சஃபாரி ட்ரெஸ்ல வந்து போலீஸ் யூனிஃபார்ம் தச்சு போட்டிருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான முயற்சியா இருக்குது. ஆனா இதுல காட்டின வித்தியாசங்கள்ல நலன் குமாரசாமி கதை ஒரு நல்ல கதை கை கிடைச்சிருச்சு. ஆனா காட்சிப்படுத்தல் எம்ஜிஆர் படங்கள்லயே எவ்வளவு விஷயங்கள் இருக்குது, அவற்றை வந்து வச்சிருந்தா இந்த படம் எங்கேயோ போயிருந்திருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. ஆனாலும் நான் உங்கள் வீட்டு இல்லை இது ஊரறிந்த உண்மை இப்படி ஒரு ஒரு பாட்டு ஒரு 5-6 எம்ஜிஆர் பாடல்கள் படத்துல வந்து வேற லெவல்ல கார்த்தி ஆக்ட் கொடுக்க அருமையா படமாக்கப்பட்டிருக்குது. அந்த மாதிரி விஷயங்களுக்காக இந்த படத்துல குறைகள் சில இருந்தாலும் எம்ஜிஆர் முன்பாதியில கொஞ்சம் கிண்டல் அடிச்ச மாதிரி தெரிஞ்சாலும் பின்பாதி வலுவான கதையோட்டத்துல நம்மளை வந்து தேட்டர்ல வந்து சீட்டோட இருக்கையோட கட்டி போட முயற்சிக்குது. ஆனாலும் சில காட்சிகளை இன்னும் வலுவா கொடுத்திருந்தா இந்த வா வாத்தியார் வா ரசிகரே அப்படின்னு எல்லோரையும் கூப்பிட்டுருக்கோம் இருகரம் கூப்பி அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. இதுல ராமேஸ்வரன்கிற ராமு கேரக்டர்ல கார்த்தி அவர் வந்து நைட்டு வந்து போலீஸ் யூனிஃபார்ம்ல இருக்கப்போ எம்ஜிஆரா மாறுறாரு. எங்க இருந்து காஸ்டியூம் எல்லாம் கிடைக்குதுன்னு தெரியல. அந்த ஸ்பாட்லயே போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்குள்ளாரியே அதே மாதிரி காலையில தண்ணி தொட்டில இருந்து ஏஞ்சி வர்றது, நைட்டு ஃபுல்லா தண்ணி தொட்டிலே இருக்கிறது, தான் செஞ்சதை தனக்கே ஞாபகம் இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் ஒரு ஹீரோவா வந்து நம்மளால அதை வந்து ஒரு லெவலுக்கு மேல வந்து பார்க்க முடியல. அதையும் நம்ம சொல்லிதான் ஆகணும். ஆனாலும் கார்த்தி அருமையா அந்த எம்ஜிஆருக்குள்ள அந்த தாவாங்கட்டை வெட்டு உட்பட அத்தனையோடையும் அருமையா நடிச்சிருக்கிறாரு. கிருத்தி ஷெட்டி அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல அவங்க ஏன் எதுக்கு இவரு போய் ஹீரோயினை பாக்குறதெல்லாம் எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆரை தான் ஹீரோயின் சொல்லிட்டு பார்ப்பாங்க படங்கள்ல. நான் இவரு போய் பாக்குறதெல்லாம் கொஞ்சம் மைனஸா பலவீனமா தெரியுது. அது மாதிரி ராஜ்கிரண் பூமி பிச்சைங்கிற எம்ஜிஆர் ரசிகர் கேரக்டர்ல அருமையா நடிச்சிருக்கிறார் கொஞ்ச நேரமே வந்தாலும். ஆனால் அவருக்கு வந்து எம்ஜிஆர் கெட்ட போடுறோன்னு சொல்லி விவேக் கெட்ட போட்டு வச்சிருக்கிறாங்க. அது யாருன்னு புரியல. அது மாதிரி சத்யராஜ் பெரியசாமிங்கிற ஒரு புரோக்கர், அதாவது புரோக்கர்னா அந்த ஹை லெவல்ல அயல் நாடுகளோட அரசாங்கத்துக்கே புரோக்கரா இருக்குது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அருமையா பண்ணியிருக்கிறாரு. என்ன ஒண்ணு அவருக்கு பல்லெல்லாம் வைக்கிறேன்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனம் செலுத்தின இயக்குனர் கதை இல்லை, கதை கூட ஓகே, காட்சிப்படுத்தல ரசிகர்கள ஆங்காங்கே படுத்திடுறாரு. அதை தவிர்த்திருந்தா இந்த படம் இன்னும் பிரமாதமா இருந்திருக்கும். ஆனந்தராஜ் பாபுங்கிற கேரக்டர்ல அவரு தாங்க எம்ஜிஆராகவே வாழ்ந்திருக்கிறாரு இந்த படத்துல கார்த்திக் அடுத்தபடி. அது மாதிரி ஜிஎம் சுந்தர் மணிங்கிற கேரக்டர்ல, கருணாகரன் கோவிந்தராமன்கிற கேரக்டர்ல கார்த்தியோட பணிபுரிகிற போலீஸ் ஆபீசரா கொஞ்ச நேரம் வராரு. நல்ல காமெடி பண்ணியிருக்கிறாரு. சில்பா மஞ்சுநாத் மாலினிங்கிற கேரக்டர்ல, ரமேஷ் திலக் ரமேஷ்ங்கிற கேரக்டர்ல, நிழல் ரவி முதல்வரா நிழல் ரவி தான் வராரு. ஆனாலும் அவரும் பிரமாதமா தான் நடிச்சிருக்கிறாரு. யார் கண்ணன் மதிசோழன்கிற ஒரு அமைச்சர் கேரக்டர்ல மிரட்ராப்ல, நிவாஸ் ஆதித்தன் நிவாஸ் அப்படிங்கிற கேரக்டர்ல, PL தனப்பன் ராமுங்கிற கார்த்தி ராமச்சந்திரங்கிற கார்த்தியோட அப்பா வராரு. ஜெய் கணேஷ்ங்கிற பாத்திரத்துல, வித்யா கார்த்தியோட தாயாரா ராமோட தாயாரா, சுசிலாங்கிற பாத்திரத்துல வராங்க. எல்லாருமே சிறப்பா நடிச்சிருக்கிறாங்க. ஆனா இன்னும் ஏதோ ஒண்ணு குறையுது படத்துல. அது என்ன அப்படின்னா முன்பாதியில எம்ஜிஆர் இவங்களை போட்டு போடுறாங்களா கிண்டல் அடிக்கிறாங்கிற சந்தேகம் ரசிகனுக்கு ஏற்படுது பாருங்க. அதுதான் அதை கரெக்ட் பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் பிரமாதமா இருக்கும். கதை இயக்கம் நலன் குமாரசாமி. சூதுகவும் மாதிரி படம் தந்த நலன் குமாரசாமியா இதுன்னு கேட்க வச்சிடுறாரு. ஜார்ஜி வில்லியம்ஸோட ஒளிப்பதிவு இந்த இடத்துலையும் குறைய சொல்ல முடியாது. அது மாதிரி சந்தோஷ் நாராயணனோட மியூசிக் ரீ ரெக்கார்டிங் பிரமாதம். நிறைய எம்ஜிஆர் பாடல்கள் ஆனால் படம் முடிஞ்சு ஒரு பாட்டு போடுறாங்க, அது எக்ஸ்ட்ரானரியா இருக்குது. அதே மாதிரி TRK கிரண் அவருடைய கலை இயக்கம், வெற்றி கிருஷ்ணனோட படத்தொகுப்பு, அனலரசோட சண்டை, இது எல்லாமே சிறப்பா இருக்குதுங்க. ஆனாலும் இன்னும் நிறைய எதிர்பார்த்தோம். வா வாத்தியார் அப்படின்னா எம்ஜிஆரே திரும்பி பார்த்த ஒரு திருப்தியை தந்திருக்கணும் இல்லைங்களா? அதுல கொஞ்சம் ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. அதுதான் பாவம். அந்த படத்தை பல தடைகளை கடந்து வெளியிட்ட ஞானவேல் ராஜாவுக்கு இது எந்த அளவுக்கு வெற்றியை ஈட்டி தருங்கிறத பொறுத்திருந்து தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த படம் வா வாத்தியார் வா ரசிகரே அப்படின்னு எம்ஜிஆர் ரசிகரையும் சேர்த்து அழைச்சிட்டு வந்திருக்க வேண்டிய படம். அப்படி இருக்குதா இல்லையாங்கிறத வா வாத்தியார் படத்திற்கு பத்திரிகையாளர் RS கார்த்திக் எனது பார்வையில எம்ஜிஆர் ரசிகரா கார்த்தி நடிச்சிருக்கிறனால, வேற காட்சிப்படுத்தலாம் நான் கொண்டு வரவே இல்லை, எம்ஜிஆர் ரசிகரா கார்த்தி நடிச்சிருக்கிறனால 10க்கு 6 மதிப்பெண் கொடுத்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.